துணை முதலமைச்சர் வருகைக்காக சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக விவசாயிகள் காத்திருக்கப்பட்ட அவலமானது ஏற்பட்டுள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்ட பாதிப்பு விவசாயிகள் 5 மணி நேரமாக காத்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்ட பாதிப்பு தொடர்பாக காலை 10 மணி அளவில் வருவதாக கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை 3 மணிக்கு பிறகு வந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருப்பூரிலிருந்து நமது செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் விஜயன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வரண்யா. அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து மனு வழங்குவதற்காக 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்ட பாதிப்பு விவசாயிகள், அதாவது காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த விவசாயிகளிடம் காரில் உட்கார்ந்து கொண்டே ஏதோ சிலரிடம் பேருக்கு மனுவை வாங்கி கொண்டு காரில் பறந்து சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய செயலால் வேதனை அடைந்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்குல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாங்க. அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினாங்க. இந்த நிகழ்வுகளுக்காக வருகை தன்று காலை 10 மணி முதல் இந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கு முன்பு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் அதே மாதிரி இனாம் நிலத்தால் பாதிக்கப்படக்கூடிய அந்த விவசாயிகள் அங்க காத்திருந்தாங்க. இந்த துணை முதலமைச்சரை சந்திச்சு தங்களுடைய மனுவை வழங்கணுங்கிறக்காண்டி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று மதியம், அதாவது 3 மணி அளவில் ஆய்வுக் கூட்டத்தை முடித்துவிட்டு அந்த காரில் புறப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என ஆவலோடு நின்று கொண்டிருந்த அந்த 200க்கும் மேற்பட்ட ஐடிபிஎல் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் காரை பின்தொடர்ந்து சென்று ஒரு சில விவசாயிகள் காரை மறிச்சியும் மனுவை கொடுப்பதற்கு முயன்ற போது பாதுகாப்புக்காக நின்றிருந்த போலீசார் விவசாயிகளை அவங்க துணை முதலமைச்சர் நெருங்க விடாம தடுத்துறாங்க. இதனால விவசாயிகள் பின்னால் தள்ளப்படுறாங்க. இருந்தாலும் காருக்கு முன்புறம் கூட்டமாக நின்று கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காரை முற்றுகையிட்டு நிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதை அறிந்தவுடன் அந்த காருக்குள் அமர்ந்து கொண்டு துணை முதல்வர் ஒரு சில விவசாயிகளிடம் மட்டுமே மனுக்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சிட்டாக புறப்பட்டு சென்றார். இதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த விவசாயிகள் வேதனை அடைஞ்சாங்க. காலை முதலேயே காத்திருந்து தங்களிடம் காரை விட்டு இறங்கி மனுவை கூட பெற்றுக்கொள்ளாமல் புறப்பட்டு சென்றது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்தாங்க. வர்ணியா. விஜயன், விவரங்களுக்கு நன்றி.